ஹாய், என்னோட பேர் முத்து சோலைப்பன். வெல்கம் டு க்ரோ தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஷேர் ப்ரைஸ் எந்தெந்த கம்பெனிஸுக்கு 100 rupees கம்மியாக இருக்கோ அதில் ஒரு 5 டாப் ஹை க்ரோத் கம்பெனிஸை பற்றி பார்க்க போகிறோம். இது ஜென்ரல் மித் என்னென்னா இப்போ ஷேரோட ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா ரொம்ப சீப்பான கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு, பட் அதுக்கு எந்த விதமான ப்ரூவன் ஃபேக்ட்ஸ் எதுவுமே கிடையாது. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் 10 rupees இருக்குதுன்னா அது நம்ம சீப்புன்னு நினச்சிப்போம். கம்பேர்ட் டு கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் 1000 rupeesல இருக்குது, இல்லாட்டி ஒரு 500 rupeesல இருக்குன்னா இது சீப்புன்னு நினச்சிப்போம். பட் தட் இஸ் நாட் ட்ரூ. கம்பெனி ஆக்சுவலாக அது சீப்பாக இல்லைங்கிறது எது டிசைட் பண்ணோன்னா அந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ் பொட்டென்ஷியல், அதாவது ஃபியூச்சர் ஏர்னிங்ஸ் பொட்டென்ஷியல் அண்ட் கரண்ட் ஏர்னிங்ஸும் வச்சு தான் நம்ம டிசைட் பண்ணவே முடியும். அது மட்டும் இல்லாமல் there are a lot of different metrics by which people discuss. அதாவது லைக் இப்போ ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ இல்லை ப்ரைஸ் டு புக் ரேஷியோ இதெல்லாம் வச்சு கூட ஒரு கம்பெனியோட ஷேர் எக்ஸ்பென்சிவாக இல்லையான்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணுவாங்க. பட் தட் இஸ் ஆல்சோ நாட் 100% அக்யூரேட்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணக்கூடிய நிறைய யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ தான் ஒரு ஜாப் கிடச்சிருக்கும் அண்ட் நீங்கள் இப்போ தான் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டேரெக்டாக ஒரு ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க ஏர்ன் பண்ணுறதுக்கு போது உங்ககிட்ட நிறைய கேபிட்டல் இருக்காது. ஸோ இதனால் நிறைய யங்ஸ்டர்ஸ் நம்ம சேனலில் நிறைய கமெண்ட்ஸில் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. லைக் இந்த மாதிரி எங்களுக்கு 100 rupees கம்மியாக இருக்கிற மாதிரி ஷேர்ஸ் என்னென்னு சொல்லிட்டு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் மெயினாக இந்த வீடியோவை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் வீக் ஆன் வீக் உங்களுக்கு எஜுகேஷனல் வீடியோஸ் போடுறோம் அபவுட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பர்சனல் ஃபினான்ஸ் பற்றி. இதில் எந்த விதமான பை ஆர் செல் டிப்ஸ் நாங்கள் உங்களுக்கு கொடுக்கல. இப்போது இந்த ஷேர் ப்ரைஸ் லெஸ் தேன் 100 நம்ம எப்படி சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு சில க்ரைட்டீரியா பேஸ் பண்ணி சூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று பார்த்திங்கன்னா அவங்களோட கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, இன்னொன்று பார்த்திங்கன்னா ரிஸ்க் நேச்சரை பொறுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப ஹை ரிஸ்க்காக இருந்தால் அதை நம்ம எடுத்துக்க மாட்டோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேசிக் பேராமீட்டர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா அந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப் 1000 crores மேலே இருக்கணும். அண்ட் அந்த கம்பெனிக்கு டெட் டு ஈக்விட்டி பார்த்திங்கன்னா 1 or 1க்கு கம்மியாக இருக்கணும். மூணாவது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்த்திங்கன்னா அந்த கம்பெனி 10% ஆர் அபவ் கொடுத்துருக்கணும். நாலாவது பார்த்திங்கன்னா காம்பவுண்டட் ஆனுவல் சேல்ஸ் க்ரோத் பார்த்திங்கன்னா 15% மேலே கொடுத்துருக்கணும் இந்த லாஸ்ட் 5 years பீரியடில். அதே மாதிரி ப்ராஃபிட் க்ரோத்தும் பார்த்திங்கன்னா லாஸ்ட் 5 yearsல 15% மேலே கொடுத்துருங்க. இந்த க்ரைட்டீரியா கீழே ஃபிக்ஸ் ஆகக்கூடிய கம்பெனிஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்து இன்றைக்கி வீடியோஸில் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஃபில்டர் பண்ணியிருக்க ஸ்டாக் பார்த்திங்கன்னா 7th April 2022 டேட்டா, அன்னைக்கு டேட் மார்க்கெட் க்ளோஸ் ஆன டேட்டை வச்சு அந்த பேசிஸில் நாங்கள் உங்களுக்கு இந்த டேட்டா எடுத்திருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது எப்படி அந்த 5 கம்பெனி சொல்ல போகிறோன்னா அசெண்டிங் ஆர்டரில், அதாவது 5th லாஸ்ட்டாக சொல்ல போகிற கம்பெனி தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் க்ரோத் ரேட் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. அந்த மாதிரி மெத்தடில் உங்களுக்கு சொல்ல போகிறோம். ஃபர்ஸ்ட் கம்பெனி பார்த்தீங்கன்னா மோர்பென் லெபார்ட்ரிஸ் லிமிடெட். ஸோ இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா தே ஆர் இன்டூ இது ஃபார்மாவில் இருக்காங்க. அவங்க தே ப்ரொடியூஸ் இது ஏபிஐஸ், அதாவது என்னென்னா ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக்கல் இன்க்ரீடியன்ஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி பிராண்டட் அண்ட் ஜெனரிக் ஃபார்முலேஷன்ஸும் பண்ணுறாங்க. அண்ட் ஹோம் ஹெல்த் ப்ராடக்ட்ஸும் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ்னு எடுத்தோன்னா இந்த கம்பெனியோட பி ரேஷியோ 22.22 இருக்குது. அண்ட் டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ வெறும் 0.02 தான் இருக்குது. அண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ராஃபிட்டபிலிட்டி இந்த கம்பெனியோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 29.20% இருக்குது. அண்ட் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் 8.17% இருக்குது. லாஸ்ட் 5 yearsல மட்டும் இந்த கம்பெனியோட சேல்ஸ் காம்பவுண்டடாக எவ்வளோ க்ரோ ஆயிருக்குன்னா 19.62% க்ரோ ஆயிருக்கு. அதே மாதிரி லாஸ்ட் 1 yearல பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியோட ஷேரோட ப்ரைஸ் எவ்வளோ க்ரோத் ஆயிருக்குன்னா 26.09%. அண்ட் ஓவர் த லாஸ்ட் 5 years பீரியடில் இந்த கம்பெனியோட ஷேர் ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா 17.17% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இப்போ நம்ம பார்த்தது வெறும் ஃபண்டமெண்டல் மெட்ரிக்ஸ் தான் நம்ம பார்த்தோம். டெக்னிக்கல் அனாலிசிஸ் இந்த கம்பெனிக்கு நம்ம அனலைஸ் பண்ணோம்னா நம்ம 2 விஷயம் எடுத்துப்போம். ஒன்று பார்த்தீங்கன்னா 200 DMA, அதாவது 200 day மூவிங் ஆவரேஜ், அந்த ஷேரோட ப்ரைஸோட மூவிங் ஆவரேஜ் என்னன்னு பார்க்குறோம். ரெண்டாவது RSI ப்ரைஸ் என்ன, இந்த ஷேருக்கு RSI ப்ரைஸ் என்ன இந்த கம்பெனிக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இந்த கம்பெனியோட 200 day மூவிங் ஆவரேஜ் பார்க்கல, அதை அனலைஸ் பண்ணல. என்னென்னா ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஷேர் ப்ரைஸ் கம்பெனி பார்த்தீங்கன்னா 46 லெவல்ஸில் இருக்குது. அதே மாதிரி கம்பேர்ட் டு 200 day மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ இருக்குன்னா கிட்டத்தட்ட 53 லெவல்ஸில் இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் இந்த ஷேர் இது பார்த்தீங்கன்னா இந்த அனாலிசிஸ் படி அது ரொம்ப பேரிஷாக இருக்குது. அதே மாதிரி இப்போது RSI ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 63.45 இருக்குது இந்த கம்பெனிக்கு. அதே மாதிரி RSI ஃபார் எனி ஸ்டாக் விச் க்ளோசஸ்
இந்த ரேஞ்ச் ஆஃப் 60னா வந்து அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா புல்லிஷாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த ஸ்டாக் அனலைஸ் பண்ணி பார்க்கல, டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணி பார்க்கல, 200 மூவிங் ஆவரேஜ் படி இந்த ஷேர் வந்து ப்ரைஸ் வந்து பேரிஷாக இருக்குது அண்ட் RSI ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா புல்லிஷாக வந்து இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கன்க்ளூட் பண்ண முடியும். செகண்ட் கம்பெனி வந்து டோலாட் ஆல்கோடெக் லிமிடெட். ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 2ல் இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிஸ் brokerage அண்ட் ட்ரேடிங்கில் வந்து இந்த கம்பெனிஸ் இருக்காங்க. இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த கம்பெனியோட PE ரேஷியோ வந்து 8.56ல் இருக்குது அண்ட் டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ 0.43ல் வந்து இருக்குது. அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி பற்றி பார்க்கணும் அப்படின்னா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 50.30% அண்ட் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து 67.06% வந்து இருக்காங்க. அண்ட் லாஸ்ட் 5 இயர்ஸில் இந்த கம்பெனியோட சேல்ஸ் க்ரோத் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்டடாக வந்து 19.68% வந்து க்ரோ ஆயிருக்காங்க. ஷேரோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயரில் மட்டும் 33.33% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அண்ட் ஓவர் த லாஸ்ட் 5 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 103.12% வந்து கொடுத்துருக்கு. இந்த கம்பெனியோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்கல 200 டே மூவிங் ஆவரேஜ் வந்து பார்த்தோன்னா இந்த கம்பெனியோட இது வந்து பார்த்தீங்கன்னா 90 லெவல்ஸில் இருக்குது. அதே மாதிரி 200 DMA வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாக்ட்லி அதுவும் 90 லெவல்ஸில் தான் வந்து இருக்குது. அதே மாதிரி RSI ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 60 லெவல்ஸில் வந்து இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் வந்து இது வந்து அப் ட்ரெண்டில் வந்து இருக்குது இந்த ஸ்டாக். தேர்ட் கம்பெனி வந்து ரயில் விகாஸ் நிகாம் லிமிடெட். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வேஸ்க்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து இந்த கம்பெனி தான் வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ்னு வந்து பார்க்கல PE ரேஷியோ வந்து 6.36ம் டெட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 1.02ல் வந்து இருக்குது. ப்ராஃபிட்டபிலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 17.26%ம் அண்ட் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் 5.99% வந்து இருக்குது. அண்ட் லாஸ்ட் 5 இயர்ஸில் வந்து இந்த கம்பெனியோட சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்டடாக எவ்வளோ க்ரோ ஆயிருக்குன்னா 27.68% வந்து க்ரோ ஆயிருக்கு. அண்ட் ஷேரோட ப்ரைஸ் லாஸ்ட் 1 இயரில் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து 12.36% வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் 5 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட ஷேரே வந்து லிஸ்ட் ஆனது வந்து ஏப்ரல் 2019 தான். ஸோ அந்த டேட்லேருந்து ஆஸ் ஆன் டேட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆனுவலைஸ் ரிட்டர்ன் வந்து 89.44% வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. அண்ட் இந்த கம்பெனியோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 200 DMA வந்து பார்க்கல இந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 34 லெவலில் இருக்குது. பட் 200 DMA வந்து பார்த்தீங்கன்னா 33 லெவலில் இருக்குது. அதே மாதிரி RSI ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 57ல் வந்து இருக்குது. ஃபோர்த் கம்பெனி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா TV18 ப்ராட்காஸ்ட் லிமிடெட். ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா வந்து மீடியாவில் இருக்காங்க. மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக வந்து ப்ராட்காஸ்டிங் அண்ட் டிஜிட்டல் கான்டென்ட் வந்து இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் வந்து பார்க்கல இந்த கம்பெனியோட PE ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 21.80ம் டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து 0.17ல் வந்து இருக்குது. அது இந்த கம்பெனியோட ப்ராஃபிட்டபிலிட்டின்னு பார்க்கல வந்து ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 11.50ம் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து 16.58% வந்து இருக்குது. இந்த கம்பெனியோட சேல்ஸ் க்ரோத் லாஸ்ட் 5 இயர்ஸில் காம்பவுண்டடாக எவ்வளோ கொடுத்துருக்குன்னா 37.21% வந்து சேல்ஸ் வந்து க்ரோ ஆயிருக்காங்க. அண்ட் ஷேர் ப்ரைஸில் லாஸ்ட் 1 இயரில் வந்து பார்த்தீங்கன்னா 167.42% வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் லாஸ்ட் 5 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவலைஸ் ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா 12.38% வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனியோட இது வந்து 200 DMA அனாலிசிஸ் வந்து பார்த்தோன்னா ஸ்டாக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கரண்ட்லி அரௌண்ட் 75 whereas 200 DMA வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி லோ அட் 48.3 லெவல்ஸ். ஸோ விச் மீன்ஸ் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி புல்லிஷ். அதே மாதிரி RSI ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் 60 லெவல்ஸில் வந்து இருக்குது. ஸோ விச் அகைன் மீன்ஸ் த ஸ்டாக் இஸ் புல்லிஷ் ஆன் போத் ஃபேக்டர்ஸில் வந்து பார்க்கல இட் இஸ் வெரி புல்லிஷ்னு வந்து சொல்லலாம். ஃபிஃப்த் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா வாட் பிசர்ட் இனோவேஷன் அண்ட் மொபிலிட்டி லிமிடெட். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா தேர் இன்டு மேனுஃபேக்சரிங் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். ஸோ இவங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் வந்து பார்க்கல PE ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 332.05ல் இருக்குது. அண்ட் இந்த கம்பெனியோட டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து 0 விச் மீன்ஸ் இட் இஸ் அ டெட் ஃப்ரீ கம்பெனி. ப்ராஃபிட்டபிலிட்டி பார்க்கல ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 11.28%ம் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து 4.76% வந்து இருக்குது. அதே மாதிரி லாஸ்ட் 5 இயர்ஸில் இந்த கம்பெனியோட சேல்ஸ் வந்து எவ்வளோ காம்பவுண்டடாக க்ரோ ஆயிருக்குன்னா கிட்டத்தட்ட 190.50% வந்து சேல்ஸ் வந்து க்ரோத் ஆயிருக்கு. அதே மாதிரி ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் டவுன் பை 2.13% லாஸ்ட் 1 இயரில். அதே மாதிரி லாஸ்ட் 5 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்டட் ரிட்டர்ன் வந்து 66.17% வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்போ டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்த்தோன்னா 200 DMA படி பார்த்தீங்கன்னா கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் வந்து 75 லெவல்ஸில் இருக்குது. கம்பேர் டு இது DMA வந்து பார்த்தீங்கன்னா 76.8ல் வந்து இருக்குது. அதே மாதிரி வந்து ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் இஸ் க்ரோயிங், அதனால வந்து இது கொஞ்சம் டவுன் ட்ரெண்டில் இருக்குன்னு சொல்லலாம்.
RSI வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 42 லெவல்ஸில் இருக்குது. யூஸ்வலாக வந்து நம்ம என்ன மெட்ரிக்ஸ் வச்சுன்னா 60ல இருந்தால் நல்லா இருக்குது, அப் ட்ரெண்டில் இருக்குன்னு சொல்லலாம். இப்போ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குன்னு வந்து சொல்லலாம் இந்த ஸ்டாக். ஸோ டு கன்க்ளூட், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 5 ஹை க்ரோத் ஸ்டாக்ஸ், அதாவது 100 ருபீஸ் ஷேர் ப்ரைஸில் கம்மியாக இருக்கக்கூடியதில் இதுதான் வந்து டாப் 5 ஹை க்ரோத் ஸ்டாக்ஸாக வந்து இருக்குது பேஸ்ட் ஆன் நம்ம சொன்ன மெட்ரிக்ஸ் படி. ஸோ இந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இதோட லிஸ்டிங் வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்க்கலாம். இது என்ன ப்ரைஸில் வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் இந்த ஸ்டாக்கில் ஏதாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா ஆல்ரெடி, இல்லை இப்போ ஃபர்தராக வந்து இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களா, என்ன உங்களோட தாட்ஸ் என்னங்கிறது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து போடுங்க, நாங்கள் அதை தெரிஞ்சுக்கிறோம். அண்ட் இதில் வந்து இட் இஸ் ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் இது உங்களுக்கு கொடுத்துருக்கோமே தவிர இல்லை நாங்கள் பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன் உங்களுக்கு நாங்கள் கொடுக்கல. ஸோ ஹோப் யூ லைக் த வீடியோ. இந்த வீடியோவில் பண்ண டெக்னிக்கல் அனாலிசிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அண்ட் உங்களுக்கு இன்னொரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னா வந்து Groww வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெலிகிராம் சேனல் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. டெலிகிராமில் வந்து அவங்க ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் அதில் நீங்கள் போய் நீங்கள் அந்த அதோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் உங்களுக்கு மார்க்கெட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் அண்ட் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் அதை தெரிஞ்சு நீங்கள் உங்களோட ஓன் டெசிஷன்ஸ் வந்து எடுக்கலாம். நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.